நீங்கள் தமிழில் 95+ எடுக்கணும்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் நிறைய நீங்கள் போட்டு பார்த்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் 95+ எடுக்க முடியும். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு 2027 நடந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு நம்ம டிஎன்பிஎஸ்சி நடத்தினதான். இப்போ அதுலேருந்து 50 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் வீடியோ. நீங்கள் என்ன தான் புக்கை எடுத்து வச்சு படித்தாலுமே வந்துட்டு டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் என்ன தான் படித்தாலுமே சரி டெஸ்ட் போட்டு பாருங்கள். கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கன்னு சொல்லிட்டு கண் எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. சங்க காலத்தில் ஓவியங்களை வந்துட்டு கண் எழுத்து என்று அழைத்தனர். இது டைரக்ட் புக் கொஸ்டின் தான். செகண்ட் ஒன், அடைப்புக்குள் உள்ள ஒளி மரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கிளி பேசும், குயில் கூவும், காகம் கரைவும் நம்ம படிச்சிருப்போம். அதே தான் இதில். தேர்ட் ஒன் வந்துட்டு சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால்தான் குழப்பத்துடன் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு தமிழ் பேச தெரிஞ்சாவே போதும், நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்குது. ஃபோர்த்து கொஸ்டின், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? ஃபிஃப்த் ஒன், பொருத்தமான காலம் கண்டறிக. உங்களுக்கு தொடர்ந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரே மாதிரி. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 மட்டும் நீங்கள் கிளியராக பார்த்தா போதும். நீங்கள் ஜஸ்ட் கொஸ்டினை படிக்கிறப்ப கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் கிளியராக படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். 1க்கு 2 வாட்டி படிங்க, தப்பு இல்லை. போட்டியில் வென்றார். போட்டியில் வென்றார் அப்படிங்கிறது எதிர்காலம், ஆனால் அங்கே நிகழ்காலம்னு கொடுத்துருக்கான். ஸோ தப்பு. மேடையில் பேசுகிறார். பேசுகிறார் அப்படின்னா அது நிகழ்காலம், ஆனால் நமக்கு எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. தடுப்பூசி செலுத்தினேன், அது இறந்த காலம். ஸோ இது ரைட்டு. பள்ளிக்கு செல்வேன், இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தப்பு. சிக்ஸ்த் ஒன், பொருத்தமான காலம் கண்டறி. இதுவும் சேம். மிதிவண்டி ஓட்டுவேன் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் ஓட்டுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது எதிர்காலம். ஸோ இது ரைட் ஆன்சர். செவன்த் ஒன், அவை வருகின்றன, நிகழ்காலம். நாங்கள் வருவோங்கிறது எதிர்காலம், ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்கான். ஸோ தப்பு. அவன் வருகிறான், இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு. அவை வருகின்றன, அவை யாரையும் மென்ஷன் பண்ணாமல் அவன் அவள் எதுவுமே மென்ஷன் பண்ணல, அவைன்னு பொதுவாக கொடுத்துட்டாங்க. அவை வருகின்றன, அது நிகழ்காலம். ஸோ இதான் ரைட் ஆன்சர். அது வந்தது, எதிர்காலம். இதுவும் தப்பு. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு கொடுத்துட்டு பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர். முருகா வந்தியா, முருகா வந்து விட்டாயா. நம்ம யார்ட்டையும் வந்துட்டு முருகா வந்து விட்டாயான்னு கேட்க மாட்டோம். ஸோ இது வந்து பேச்சு வழக்கு இல்லை. முருகா வந்துட்டியா, வந்துட்டியா அப்படின்னு தான் கேட்போம் பேசும்போது. ஸோ முருகா வந்து விட்டாயா அப்படிங்கிறது எழுத்து வழக்கு. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறான்? பேச்சு வழக்கு அல்லாத தொடர். இது வந்து எழுத்து வழக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். நைன்த் ஒன், சரியான நிறுத்தற்குறிகளை உடைய சொல்லை கண்டறிக. காகத்திற்கு காது உண்டா. காகத்திற்கு காது உண்டாங்கிறது கொஸ்டின் மார்க். அதற்கு காது கேட்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். இதுதான் சரியான ஆன்சர். ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஸ் வரும். அரைப்புள்ளி. பிராக்கெட் போட்டு மேலே ஒரு டாட் வச்சு கீழே ஒரு கமா போடுறது தான் அரைப்புள்ளி. ஒரு எழுவாயில் வந்துட்டு பல வாக்கியம் வந்தால் அந்த இடத்துல வந்துட்டு அரைப்புள்ளி வரும். இது புக்கில் இருக்குது. ஓல்டு புக்கில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருப்பாங்க என்னென்னு சொல்லி. வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிக. வியப்புக்குறினா ஆச்சரியக்குறி எங்கே போடுவோன்னு கேட்டிருக்காங்க. தமிழின் இனிமைத்தான் என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஆச்சரியமாக கேட்குறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து ஆச்சரியக்குறி வரும். இந்த இடத்துல என்ன அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ஆச்சரியக்குறி வரும். இதுதான் சரியான ஆன்சர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவர்க்கு மன்னரும் பணிந்தனர். இது சரியான ஆன்சர். 13வது கொஸ்டின் சேம் ஒருமைப்பன்மை தான். தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. 14வது கொஸ்டின், இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கீழே இருக்க ஆப்ஷன் படித்து பார்த்தா உங்களுக்கு புரிய வரும். தப்பான கொஸ்டின் இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 15வது கொஸ்டின், பிழை திருத்தல். ஒரு ஓர். சிலபஸில் இருக்க ஸ்ட்ரைட் டாபிக் பாருங்கள். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஓர் அணில் மரத்தில் ஏறியது.
புக்கில் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு அ, ஏ அந்த மாதிரி அந்த வரிசையில் வந்துச்சு அப்படின்னா ஓர் வரும். உயிரெழுத்து வந்தால் முன்னாடி ஓர் வரும். உயிர்மெய் எழுத்து வந்துச்சு அப்படின்னா ஒரு வரும். 16வது கொஸ்டின். தென்னிந்தியாவில் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? இது வந்து ஒரு செய்தியை வாசிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து செய்தி தொடர். 17வது கொஸ்டின். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார். ஆமாம், நீலாம்பிகை வந்துட்டு மறைமலை அடிகளோட மகள் தான். கீழே இருக்க ஆப்ஷன் படித்து பாருங்களேன். நீலாம்பிகை அம்மையார் மகள் மறைமலை அடிகள் ஆவார். இது வந்துட்டு சென்டென்ஸ் சரியாகவே மேக் ஆகலை, ஸோ இதெல்லாம் வராது. 18வது கொஸ்டின். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தன. இது சரியான ஆன்சர். கீழே இருக்குது பாருங்கள். இயற்கையை போற்றும் உணர்வினை பழங்குடியினர் இருந்தனர் கொண்டு. இது சென்டென்ஸே மேக் ஆகலை பார்த்தீங்களா. ஸோ ஒரு சரியான வாக்கியம் உங்களுக்கு சரியான சென்டென்ஸ் அது மேக் பண்ணியிருக்கோம். 19. கலை சொல் அறிதல். எஸ்கலேட்டர், எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு. லிஃப்ட் தான் உங்களுக்கு மின் தூக்கி வரும். மின்னஞ்சல், இமெயில். 20வது இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும். இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர். இத்து இந்து இவ்விரண்டும் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. கூற்று காரணம் இரண்டும் சளி. அந்த மயங்கொலிகள்னு சொல்லிட்டு 6ல் ஒரு டாபிக் இருக்கும். அதில் உங்களுக்கு இது உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பான். நமக்கு இது டைரக்ட் சிலபஸ் டாபிக் தான். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சிலபஸ் டாபிக்ஸ் வந்து அப்படியே கேட்டிருக்கிறாங்க. 21வது கொஸ்டின். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சிலை, சீலை. சிலை இறைவன் திருவுருவம் அப்படின்னா கோவில் இருக்கும் பார்த்தீங்களா சிற்பம், அதெல்லாம் சிலை. ஸோ சிலைனா இறைவன் திருவுருவம், சீலைனா துணி. ரைட் ஆன்சர். 22வது கொஸ்டின். இரு பொருள் தருக. திங்கள். திங்கள் அப்படின்னா நிலவு, நிலவை நம்ம திங்கள்னு சொல்லுவோம். திங்கள் அப்படின்னு மாதத்தையும் சொல்லுவோம். 23. சரியான இணையை தேர்க. முகநூல் ஆப்னு கொடுத்துருக்கான், தப்பு. மின்னஞ்சல், சர்ச் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சர்ச் இன்ஜின்னா தொடுபொருள்னா தேடுபொருள் ஏதோ ஒன்று வரும். செயலி, டச் ஸ்க்ரீன், இதுவும் தப்பு. புலனம், வாட்ஸ்அப், இது சரி. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது. ஊக்கம், ஊக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உயர்வு அப்படின்னு போட்டக்கூடாது. ஆன்சர் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஊக்கத்துக்கு ஆப்போசிட். உற்சாகமாக இருப்பானா அதுக்கு ஆப்போசிட் என்ன? சோர்வு. அதுதான் ரைட் ஆன்சர். சேர்த்தெழுது. பொங்கல் ப்ளஸ் அன்று, பொங்கல் அன்று. இதுக்கு நீங்கள் வந்துட்டு பிரித்தெழுக சேர்த்துக்கு நம்ம சும்மாவே சொல்லிட முடியும். நீங்கள் டீப்பாக ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னா புணர்ச்சி விதிகள் இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுக ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். படிப்பறிவு. படிப்பறிவு படிப்பு ப்ளஸ் அறிவு. 27வது கொஸ்டின். தட்பவம் சொல்லை கண்டறிக. தட்பவம் லட்சுமி. அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு பேர் சொல்லி அழைப்போம். அது லட்சுமிக்கு வந்து தட்பவம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க. ஏஜென்சி, முகவாண்மை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம். இதெல்லாம் நமக்கு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். கடைக்கு போகிறேன்னு கேட்டால் ஸ்ட்ரைட் ஆன்சர். போகிறேன்னு சொல்கிறது நேர்விடை. காஸ்மிக் கதிர்ங்கிறது புற ஊதா கதிர்கள். கமலா சிலப்பதிகாரம் கற்றாள். இது எந்த வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. செய்வினை வாக்கியம். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நான் பார்க்கும்போது கமலா சிலப்பதிகாரம் கற்றாள் அப்படின்னா தன்வினை தானே அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு செய்வினை ஆன்சர் கொடுத்துருக்காங்க. உங்களோட கருத்து எனக்கு தான் கமெண்ட் பண்ணுங்கள். 33. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. ஆசிரியர் பாடம் படிப்பித்தார். இது பிறவினை, கரெக்டு. சாலைகளில் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதை சாலை விதிகள் முதன்மையான விதி. விடைக்கேற்ப வினாவை தேர்ந்தெடுக்க. சாலை விதிகளில் முதன்மையான விதி எது? அந்த பதிலுக்கு இதுதான் சரியான கேள்வி. கொஸ்டின் 35. திரு நின்ற ஊர் மருவு. அந்த ஊருக்கான மருவு பேர் கேட்டிருக்கிறாங்க. திண்ணனூர். திரு நின்ற ஊரை திண்ணனூர்னு அழைக்கலாம். சரியான தொடரை தேர்ந்தெடு. விரிந்தது, விரித்தது.
மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது, மயில் தோகை விரித்தது. 37வது கொஸ்டின், பிறமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்களை கண்டு பொறுத்துக. 4, 3, 2, 1 ரைட் ஆன்சர். 38, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. சிறை கோட்டத்தை அரை கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான். உங்களுக்கு இதெல்லாம் புக்கில் நீங்கள் படிச்சு தான் தெரியும். இலக்கண இலக்கிய டாபிக்ஸில் வந்து சில லைன்ஸ் வந்திருக்கும். அது இருக்குது அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்குறாங்க. 39, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஐயோ பொய்யோ மையோ வெய்யோ. 40 சேம் அதே தான். அசைந்த அரும்பு அலறி அவில். நீங்கள் எதுக்கு வந்துட்டு அகர வரிசைக்கு நீங்கள் படிச்சிருக்கணும். அகர வரிசைக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இப்போ ஆ வரிசைன்னா அ ஆ இ ஈ அது லைனில் இருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு வரும். அதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு கீழே இருக்க வரிசை வரும். கா வரும். கா கா கி கி அதை ஃபுல்லாக லைனில் இருக்கிற வேர்ட்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கா வரிசை. ஓகேங்களா? இந்த மாதிரி அகர வரிசை வரும். புக்கில் டீட்டெயிலாக இருக்குது, பார்த்துக்கோங்க. பவம் என்பதன் தவறான பொருள். அப்போ ஆழி, கடல், முன்னீர் எல்லாத்தையுமே வந்துட்டு பவம்னு சொல்லுவோம். அதில் தவறான பொருள் வந்துட்டு ஊழி. ஊழினா வந்துட்டு கடல். 43, தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத பொருள். சுட்டாத பொருள் அதாவது தவறான பொருள் கேட்டிருக்கான். தாவரத்தோட இளம் பயிரை வந்துட்டு நாற்று, குருந்து, பிள்ளைன்னு சொல்லுவோம். இளநீர் அப்படிங்கிறது வந்துட்டு தென்னையை தான் சொல்லுவோம். ஸோ இது தவறான விடை. 44, நிலவகை அல்லாத சொல்லை கண்டறி. தரிசு, சுவல், அவல் இதெல்லாம் வந்துட்டு நிலவகை. பரிசுங்கிறது நிலவகை கிடையாது. ஒருத்தர் வின் பண்ணால் நம்ம கொடுக்கறது தான் பரிசு. வலி, வழி, வழி ஒளி வேறுபாடு கேட்டிருக்கிறாங்க. நான் கரெக்டாக லீ சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. வலினா துன்பம், இந்த வலினா வந்துட்டு காற்று, வழி வந்துட்டு நெறி. ஒளி வேறுபாடு நமக்கு ஓல்டு புக்கில் நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஓல்டு புக்கை நீங்கள் படிச்சுக்கோங்க. நியூ புக்கில் கம்மியாக தான் இருக்குது. 46வது கொஸ்டின், சிவிலைசேஷன் நாகரிகம். நீங்கள் 6th சோசியல் சயின்ஸ் பார்த்து அந்த வேர்டு அடிக்கடி அதில் வந்திருக்கும் சிந்து சமவெளியில். 47, சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல். 48, பிழையை நீக்குக. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இதான் வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்குது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இறந்து விடாது என் மனம் இகழ்ந்தால் இது வந்து வாக்கியம் அமையல. என் மனம் இறந்து இகழ்ந்து விடாது இது வாக்கியம் அமையல. ஸோ இது ஒன்று தான் உங்களுக்கு வாக்கியம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு, மிஸ்டேக் இல்லை. 49, சந்திப்பிழை. கைவினை கலைஞர்களுள் ஒன்று கற்றுக்கொள். கைவினை கலைகளுள் ஒன்று கற்றுக்கொள். இது புக்கில் இருக்கும், அப்படியே கொடுத்துருக்குறாங்க. 50வது, விளக்கு. அதுக்கான இரு பொருள். விளக்கு அப்படின்னா இலக்கண பாடத்தை விளக்கி கூறு. விளக்கை அணைத்து விடு. விளக்கினா நமக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்லணும், அதையும் விளக்கி கூறுன்னு சொல்லுவோம். விளக்கை அணைத்து விடு. ஸோ விளக்குக்கான இரு பொருள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இன்னொரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக டெலிகிராம் நான் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன். நீங்கள் படிக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேது. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ புதுசாக வீடியோவில் இறங்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கீங்க, படிச்சிருவீங்க அப்படின்னு நான் நம்புவேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிகிட்டே தான். நீங்கள் யாரும் படிக்கிற மாதிரி தெரியல. இனிமேல் நான் வந்துட்டு பிடிஎஃப் சென்ட் பண்ண போகிறதில்ல, வீடியோவாக தான் போட போகிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பாருங்கள்.